மற்ற மேபி சவுண்ட் ஸ்கூலில் வந்தவங்க கூட இப்போ புதுசாக வந்துருக்கீங்க 2 பேரும். நான் டாக்டர் எஸ்எம்சிஎஸ்ஐ மெடிக்கல் காலேஜில் பிரின்சிபலாக இருக்கிறேன். எவ்வளோ சொல்கிறேன். நான் ஏஎன்டி ட்ரஸ்ட் வந்து எங்கள் அம்மாவோட நினைவாக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு கீழே எனக்கு முதல்ல சப்போர்ட் பண்ணுறது வந்து டாக்டர் பாண்டியன் சார். அதுக்கு நான் அது மாதிரி அட்மோஸ்ட் எல்லா கேம்புக்கும் வந்துடுவார். வித்தவுட் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் இது நாங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது சாந்தகுமார் எப்படி வந்தது அப்படின்னா வந்து இவங்க கிளாஸில் வந்து எங்கள் எம்பிஏ ஆஃப்டர் மேனேஜ்மெண்ட் நிறைய கேம்பாக இருக்காங்க. இங்கே வந்து நான் விசிட்டிங் ப்ரொஃபஸர். அப்போ வந்து இந்த தடவை வந்து அவங்களுக்கு என்ஏபிஹெச்சோட சப்ஜெக்ட் வந்து எனக்கு நான் எடுக்கணும். நீங்கள் எல்லாம் எல்கேஆரில் இருக்கிறதுனால என்ஏபிஹெச்னா என்னன்னு தெரியும். நேஷனல் அக்ரிடேஷன் போர்ட் ஃபார் ஹாஸ்பிட்டல்ஸ். அந்த பேப்பர் நான் எடுக்கணும். இவங்க லீவில் 1 மாதம் வெக்கேஷனில் போனப்போ இவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அட்மோஸ்ட் இந்த 2 பேரும் இவங்க கிளாஸ்மேட் தான், அவங்க கிளாஸ்மேட் தான் ராகுல். இவங்க 2 பேருமே அந்த அசைன்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க. அசைன்மெண்ட் முடிக்காமல் ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராமோ இல்லாட்டா ஒரு மெடிக்கல் கேம்போ ஆர்கனைஸ் பண்ணணும். அவன் முடித்தாலும் கூட நான் மெடிக்கல் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறேன், எங்கள் ஊரில் வந்து ஒரு போஜனமாக இருக்கும் அப்படின்றதுக்காக அவன் ஆர்கனைஸ் பண்ணான். அவனோட 2 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. அக்னி பவித்ரனும் பின்ன ராகுல் அப்படின்னு இன்னொரு பையன். ராகுல் கண்ணா வரவே இல்லை. அக்னி பவித்ரனால வந்தான். சில வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போயிட்டான். அதோட எப்பவும் உள்ள பெர்ஃபெக்ஷன் இருக்கணும் சார். சின்ன சின்ன சர்க்கிள்கள் இருந்தது. அது முதல்ல கேம்ப் பண்ணதுனால உங்களுக்கு அது தெரியாது, அது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கேம்ப் பண்ணதுனால இருந்தது. அதையும் மீறி சில விஷயம் என்ன பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா எப்பயுமே வந்து சாருக்கு தெரியும், நம்ம ஒரு ஷீல்டு மாதிரி கொடுப்போம் நம்ம கேம்ப் நடந்துச்சு அப்படின்னு. இந்த தடவை வந்து எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாருக்குமே பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன மெமெண்டோ இந்த கேம்புக்கு வந்தோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இங்கே வச்சிருக்கிறோம். யூ டிட் எ குட் ஜாப். எல்லாருமே கடுமையாக காலையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு சாரோட கேம்பில் இந்த நாங்கள் நடத்துகிற கேம்பில் சார் இருப்பாங்க. எப்பயாவது ஒரு ஃப்ரீ வரும், நடுவில் ஆள் வராமல் இருப்பாங்க. ஆனால் வந்ததுலேருந்தே சார் பிஸியாக தான் இருந்தாங்க. இந்த கேம்ப் அவங்க சார் பிஸியாக இருந்தால் நீங்களும் பிஸியாக தான் இருந்திருப்பீங்க. அதுக்காக ஒரு சின்ன இட்ஸ் அ டோக்கன் ஆஃப் லவ். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் யூ கேன் டேக், யூ கேன் நாட். இது வந்து அந்த ஆர்கனைசிங் டீம் கொடுக்குற ஒரு மெமெண்டோ உங்களுக்கு. ஜஸ்ட் கம் அண்ட் டேக் இன்க்ளூடிங் சவுண்ட்ஸ்.